வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 18 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு எதிர்பார்த்தது போலவே சென்னை உள்ளிட்ட வடகடலோர வடபுல் பகுதிகளில் மழை, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் மழை, டெல்டாவில் ஆங்காங்கே நனைக்கும் மழை, தூறல் மழை. எதிர்பார்த்தது போலவே வெப்பம் தணிந்தது. கடந்த நீண்ட கால அறிக்கையில் சொன்னது போலவே இடையில ஒரு 4-5 நாட்கள் வெப்பம் அதிகமாக இருக்கும். உடனடியாக குழம்பி அச்சம் ஏற்படுத்தி கொள்ளாதீர், மனவேதனை படாதீர். மீண்டும் வெப்பம் குறையும். இருந்தாலும் சூரியனின் குத்துக்கதிர் வடக்கே சென்று தெற்கே நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை நோக்கி. வரக்கூடிய ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 2 வரை தமிழ்நாட்டில் விழுந்து செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டை நோக்கி பயணிக்கும் வழித்தடத்தில் வர இருக்கிறது. அவ்வப்பொழுது தென்மேற்கு பருவமழை, தென்மேற்கு பருவக்காற்று, அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் குறையும் பொழுது வெப்பம் உயர்த்தி காணப்படும். அதனால் அச்சம் கொள்ளாதீர் என்று தெரிவித்திருந்தோம். 17ஆம் தேதி வெப்பம் குறையும் என்றும் குறைந்தது. மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் நல்ல மழை ஆங்காங்கே. அதிகபட்சமாக அம்பத்தூர், கொரட்டூர் 26 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. 3 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கு. பெருங்குடி, பள்ளிக்கரணை 25 மில்லிமீட்டர். மேலும் நீலாங்கரை, மேடவாக்கம், மேலும் அயம்பாக்கம், ஒக்கியம், துறைப்பாக்கம், மாதவரம், ஈஞ்சம்பாக்கம், வடபழனி, மேலும் சோழிங்கநல்லூர், கண்ணகி நகர், மணலி, பெருங்குடி, சைதாப்பேட்டை, தண்டையார்பேட்டை, நுங்கம்பாக்கம், இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. மேலும் வளசரபாக்கம், உத்தண்டி, மணலி, நியூ டவுன், பேசன் பிரிட்ஜ், அமைந்தகரை, சாலிகிராமம், எண்ணூர், பாரிஸ், வளசரபாக்கம், மடிப்பாக்கம், மணலி, நியூ டவுன், நெற்குன்றம், காசிமேடு, அம்பத்தூர், விம்கோ நகர், கொளத்தூர், இங்கெல்லாம் மழை தான். அடையாறு, ராஜா அண்ணாமலைபுரம், மேலும் சென்னை சென்ட்ரல், இங்கெல்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கு. அதிகபட்சமாக 3 சென்டிமீட்டர் தான். 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. நேற்றைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் மழை, தருமபுரியிலையும் ஆங்காங்கே மழை தான். மருந்தகள்ளி, பாலக்கோடு மற்றும் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, திருப்போரூர், மேலும் தாம்பரம், கேளம்பாக்கம், இங்கேயும் மழை தான். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் நல்ல மழை பொழிந்திருக்கு. தருமபுரி மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டத்தில் கூட அம்மாப்பேட்டையில் லேசான மழை பொழிந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் சுரலக்கோடு, பாலமோர், மாம்பழத்துறையாறு, பெருஞ்சாணி, மேலும் ஆனைக்கிடங்கு, புத்தனணை, தக்கலை, பேச்சிப்பாறை, இங்கேயும் மழை இருந்தது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளி 20 மில்லிமீட்டர் மழை, தேன்கனிக்கோட்டை 19, ராயக்கோட்டை 5, கேஆர்பி அணை மற்றும் கிருஷ்ணகிரி தாலுக்கா அலுவலகம் மற்றும் ஹொசூர், சூளகிரி, இங்கேயும் மழைப்பொழிவு காணப்பட்டது. அதற்கப்புறம் நிறைய இடங்களில் மழை இருந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை, காரையூர், மேலும் கரம்பக்குடி, இங்கேயும் லேசான மழைப்பொழிவு இருந்தது. லேசான மிதமான மழை. ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் திருவாடானையிலையும் மழை இருந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர், வாலாஜா, ஆற்காடு, அம்மூர், அதாவது வாலாஜா போலீஸ் ஸ்டேஷன், மின்னல், இங்கெல்லாம் மழை பொழிவு இருந்தது. அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் எடப்பாடியிலையும் 1 சென்டிமீட்டர் மழை இருந்தது. ரொம்ப குறைவான மழையாக இருந்தாலும் அங்கேயும் மழை இருந்தது. அடுத்தபடியாக இன்னும் பல இடங்களில் மழைப்பொழிவு அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை. கிடைக்கப்பட்டதும் அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். இன்றைய வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கு, அதாவது இந்த 18ஆம் தேதி சனிக்கிழமை மதியத்தில் ஆங்காங்கே கருமேகம் சூழும். பரவலாக பெருமழை வாய்ப்பில்லை, ஆனால் ஆங்காங்கே நனைக்கும். ஆங்காங்கே நனைக்கும். வெப்பநிலை குறைந்து தான் இருக்கும். இந்த 40 டிகிரி 41 டிகிரிலாம் போனதெல்லாம் போய் 100 டிகிரிக்குள்ளே தான் வெப்பம் இருக்கும். அதாவது 38 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே வெப்பம் இருக்கும். அதை தாண்டாது. ஏற்கனவே உயர்ந்திருந்தது, உங்களை கடும் அச்சத்தில் அழுத்தி இருந்தது. இதற்கப்புறம் அப்படியே ஆங்காங்கே மழை பொழிவும். நள்ளிரவுக்கு பிறகு சென்னை, திருவள்ளூரில் மழை தெரியுது. நள்ளிரவுக்கு பிறகு திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இங்கே நள்ளிரவுக்கு பிறகு மழை தெரியுது. பின்னிரவு, அதாவது நள்ளிரவிலே அதிகாலைக்குள்
இதில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் கண்டிப்பாக அதிகாலையில் நாளை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை, இன்றைய சனிக்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு மழை தெரியுது. நாளை ஞாயிற்றுக்கிழமையும் இதே போல் ஆங்காங்கே மழை இருக்கும். இதில் தென்மேற்கு பருவமழையும் லேசாக அப்பப்போ சாரலை கொடுக்கும். நேற்றுக்கு ஒரு சாரல் முக்கோணத்தில் கொடுத்துருக்கலாம். இன்றைக்கு லேசான தூறல் அப்பாச்சி கவுண்டர் மதிலெல்லாம் வந்திருக்கும். ஏற்கனவே இருந்த வெயில் போய் வெப்பம் தணிந்து இப்போ தூறல் சாரல் வந்திருக்கும். இந்த சாரல் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும் 24ஆம் தேதி வரைக்கும். அப்பப்போ நினைக்கிற மழை, அப்பப்போ திடீர் சாரல், திடீர் தூறல், இப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், கணவாய் பகுதிகளில் இருக்கும். மலைப்பகுதிகள்லையும் ஒரு 2-3 சென்டிமீட்டர் அளவுக்கு அப்படியே ஸ்லைட்டாக மழை அதிகரிக்கும். 24ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கூடுதல் சாரல் கொடுக்கும். ஆனால் கூடுதல் சாரல் தான், பெரிய மழைன்னு நான் சொல்லலை, கொஞ்சம் கூடுதல். இப்போ இருக்கிற சாரலை விட 24ஆம் தேதி கூடும். 25 நல்ல சாரலாக இன்னும் கொஞ்சம் கூடும். தமிழ்நாட்டில் வெப்பசலன மழையும் ஆங்காங்கே 24, 25லேருந்து கொஞ்சம் பரப்பில் அதிகரிக்கும். நல்லா சொல்கிறது கேளுங்க. கொஞ்சம் பரப்பில் அதிகரிக்கும்னா இதில் வார்த்தையில் என்னென்ன இருக்குது? ஒதுக்குதல் இருக்கும். உங்களுக்கு உறுதியாக பெய்யும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆங்காங்கே மழை இருக்கும். நேற்றைக்கு உறுதியாக எங்கே மழை சொல்லியிருந்தோம்? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு சொல்லியிருந்தோம். அங்கே பெய்து இருந்தது. பல மாவட்டங்களில் மழை எதிர்பார்த்தோம். ஆங்காங்கே தூறல், நனைக்க மழைகள்லாம் இருந்தது. பெரிய மழை இல்லை, 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இருந்துச்சு வடகடலும். அதே போல் ஆங்காங்கே மழை இருக்கும். சென்னைக்கு உறுதியாக நாளை அதிகாலையில் தெரியுது. இன்றைக்கு நள்ளிரவு, சனிக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலைக்குள்ளே தெரியுது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில். அப்படியே மழை ஆங்காங்கே இருந்துகிட்டே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே அவ்வப்பொழுது லேசாக ஒரு சாரல் தூறல் வந்துட்டு இருக்கும். 24ஆம் தேதிக்கு அப்புறம் சாரல் தூறல் அதிகரிக்கும். 27, 28 இன்னும் கொஞ்சம் கூடும். 29, 30, 31 நல்ல ஒரு சாரலை கொடுக்கும். தமிழ்நாட்டிலும் வெப்பசலன மழை பரப்பில் அதிகரித்து காணப்படும். மாத இறுதி நாட்கள் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவும் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே கொஞ்சம் பரப்பில் அதிகரித்து காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் 25 தொடங்கும் அந்த தென்மேற்கு பருவமழை 26, 27, 28 கொஞ்சமாக கூடும். 29, 30, 31 நல்ல ஒரு வலுத்த தென்மேற்கு பருவமழை பொழியும். அது அப்படியே 10ஆம் தேதி ஆகஸ்ட் 10 வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் ஆகஸ்ட் 10 வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு ஒதுக்கி ஆங்காங்கே இருந்துகிட்டே இருக்கும். ஆகஸ்ட் 10 வரைக்கும் பெய்கிற மழை உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் மழை. அதாவது வெப்பத்தை தணித்திருக்கும், வெப்பத்தை குறைத்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். அப்பப்போ மேகமூட்டம் சாரல் இருக்கும், அப்பப்போ நனைக்க மழை இருக்கும், ஆங்காங்கே லேசான மிதமான மழை இருக்கும். 28க்கு மேலே சற்று கனமாக வெப்பச்சலன மழை மாறும். தென்மேற்கு பருவமழை சாரல் கொஞ்சம் கூடும் மாத இறுதியில். அப்படியே மாத இறுதி நாட்கள் 29, 30, 31 கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை நல்லாவே கூடும். 10ஆம் தேதி வரைக்கும் அப்படியே அப்பப்போ நல்ல மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழை கொடுக்கும். தமிழ்நாட்டில் வெப்பச்சலன தென்மேற்கு பருவமழை இணைந்த மழை 10ஆம் தேதி ஆகஸ்ட் 10 வரைக்கும் கொடுக்கும். ஆகஸ்ட் 10லேருந்து ஒரு 4-5 நாள் மீண்டும் கொஞ்சம் வெப்பத்தை உயர்த்துவது போல் தெரியும். ஏன்னா பசிபிக் பெருங்கடல் ஒரு நிகழ்வு உருவாகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு ஆரம்ப நிகழ்வு எல்லாமே ஒன்றா சீனாவை நோக்கி, அதாவது தைவானை ஒட்டிய சீனாவை நோக்கி பயணித்துட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமாக அப்பப்போ அடுத்தடுத்த நிகழ்வுலாம் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, தைவானுக்கு தெற்கு புறமாக தென் சீன கடலை ஒட்டி வரும். அதாவது ஹாங்காங் பகுதியை ஒட்டி வரும். ஆகஸ்ட் 10ஆம் தேதி வாக்கில் வரக்கூடிய நிகழ்வு நேரடியாக தென் சீன கடலில் ஹாங்காங்கு தெற்கு புறமாக வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் பகுதியை நோக்கி வரும். ஆகஸ்ட் 15க்கு மேலே வர்றது நேரடியாக வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து, மியான்மர் வழியாக வங்கக்கடலின் ஒடிசா பகுதியை நோக்கி வரும். ஆகஸ்ட் 15க்கு மேலே நேரடியாக ஒடிசாவுக்கு வருவது வலுப்பெறும். இந்த அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் நுழைந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய தேதியில் எங்கே இருக்குன்னா, பீகார் தாண்டி உத்தரப்பிரதேசத்தில் இமயமலை ஒட்டி மேற்கு நோக்கி பயணித்துட்டு இருக்கு. இது போய் அப்படியே வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கோம். இந்த மாத இறுதியில் மேலும் ஒரு நிகழ்வு உருவாகி 25ஆம் தேதிக்கு மேலே உருவாகி, அது 27, 28, 29 தேதி வாக்கில் பாகிஸ்தானுக்கு போய் மாத இறுதி நாட்களில் பாகிஸ்தானில் பருவமழையை வலுப்படுத்தும், குளிர்விக்கும். அதுக்கு அப்புறம் தாங்க உங்களுக்கு அங்கேருந்து காற்று கொஞ்சமாக அப்படியே திசை மாறி கலையும். அப்புறம் தான் கேரளாவுக்கு வறுமழை வழுக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அது மாத இறுதி கொஞ்சமாக அப்படியே தொடங்கும் மழை ஆகஸ்ட் 10 தேதி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ மழை, சாரல் மழை, லேசான மழை, மிதமான மழை இருக்கும். நம்பிக்கை விட்டு மழையாக கொடுக்கும். வெப்பச்சலன மழையும் இருக்கும். ஆகஸ்ட் 15க்கு மேலே முழுமையாக பருவமழை ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி, ஒடிசா பகுதியில் அமைந்து தாழ்வு நிலைகள்,
காற்றை கட்டுப்படுத்தி கேரளா வழியாக கர்நாடகா வழியாக அனுப்ப ஆகஸ்ட் 15க்கு மேலே வலுப்பெறும் கர்நாடகா கேரளா மழை. தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் இருக்கும். காற்று சுழற்சி வங்கக்கடலில் அமையும் பொழுது தமிழ்நாட்டின் வடகடலோரம் வட உள்பகுதி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகாவில் நல்ல மழை பொழிவை கொடுக்க தொடங்கும். ஆகஸ்ட் இறுதி 15 நாள் நல்ல மழை இருக்கும். ஆகஸ்ட் இறுதியில் கர்நாடகா கேரளாவுலாம் பலத்த மழை இருக்கும். இது நம்பிக்கை ஊட்டும் மழையாக தொடங்கி இறுதியில் வலுப்பெறும் என்று சொல்லிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதனால ஆகஸ்ட் 15க்கு மேலே பலத்த மழையெல்லாம் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை, அணைகள், நீர்பிடி பகுதிகள் எல்லாமே அப்படியே உங்களுக்கு அதாவது கேரளா அணை, கர்நாடக அணையை நிரப்பி நீலகிரி மாவட்ட அணைகளை நிரப்பி ஆகஸ்ட் மாத இறுதி நாட்களில் பவானி சாகருக்கு வரும், மேட்டூருக்கு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா அணைகளும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வரும். செப்டம்பர் முதல் செப்டம்பர் எல்லா வாரமே மழை தாங்க. செப்டம்பர் முழுவதுமே நல்ல மழை இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெப்பச்சலனத்தின் கூடிய தென்மேற்கு பருவமழை, காற்று சுழற்சியின் கூடிய தென்மேற்கு பருவமழை இப்படி இருக்கும். இடிமழையாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் பலத்த மழை, கர்நாடகாவில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் நமக்கு நல்ல சாரல் மழைப்பொழிவை கொடுக்கும். அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவு செப்டம்பர் முழுவதுமே இருக்கும். உபரிநீர் திறக்கும் வகையில் அதாவது செப்டம்பர் இறுதி அக்டோபர் முதல் 15 தேதி எல்லாம் உபரிநீர் திறக்கும் வகையில் கண்டிப்பாக இருக்கும். அக்டோபர் முதல் 15 தேதி பலத்த தென்மேற்கு பருவமழை இருக்கும். வியப்பூட்டு மழைன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நேற்று அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறோம். ஆகவே நல்லா நீங்கள் நம்ம சொல்கிற வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும்னா அப்படியே கடந்த காலத்தை நம்ம சொன்ன அறிக்கையும் அப்படியே நினைவுபடுத்தி பார்க்கணும். என்ன சொன்னோம்? 10 நாள் இடைவெளி கொடுக்கும், வெயில் அதிகரிக்கும். அப்போ வெயில் அதிகரிக்கும்னு அச்சப்படக்கூடாது அப்படின்னு சொன்னோம். கடந்த 3 நாள் எவ்வளவு நீங்கள் பீதி அடைஞ்சிங்க. அனல் காற்று வீசுது, அப்படி வீசுது, தமிழ்நாட்டில் அனல் காற்று, வெப்ப அலை, அதுன்னு பயங்கரமாக பேச பொருளாயிருச்சு. 17ஆம் தேதி சென்னைக்கு மழை பெறும், அன்றைக்கு கொஞ்சம் வெப்பம் தனியும் சொன்னது. வெப்பம் நேற்றைக்கு தணிந்தது. இது தொடரும், இப்படியே இருக்கும். இருந்தாலும் இடையில ஒரு நாள் 2 நாள் ஒரு சில இடங்களில் அந்த 100 டிகிரி ஒரு சில தொட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சூரியன் கூத்துக்கதிர் தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கிறதுனால இதை முற்றிலுமாக தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும் பொழுது முற்றிலுமாக சூரியன் குத்துக்கதிர் விழுந்தாலும் தென்மேற்கு பருவமழை அங்கிருந்து வரக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தை தணிக்கும். அவையெல்லாம் படிப்படியாக மாறும். வெப்பச்சலன இடிமழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் தென்மேற்கு பருவமழை 25ஆம் தேதியிலிருந்து மெல்ல தொடங்கி 10ஆம் தேதி வரைக்கும் அங்கங்கே தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும், வெப்பச்சலன மழை இருக்கும். ஆகஸ்ட் 15க்கு பிறகு வலுத்திருக்கும். எப்பொழுதுமே ஆகஸ்ட்டில் தான் பருவமழை நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வருடம் ஒரு 15 நாள் தாமதமாக வலுப்பெறும்னு சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 15க்கு மேலே தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக கேரளா கர்நாடகாவில் நன்றாக வலுத்திருக்கும். அதுக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்லலாம். என்ன சார் ஆகஸ்ட் 15 கொண்டு போயிட்டீங்கன்னு சொல்லாதீங்க. இருக்கும். இப்பொழுது நேற்றைக்கு இருக்கிற வரக்கூடிய வந்த சாரல் போல வரக்கூடிய நாளும் சாரல் இருக்கும். 25லேருந்து கூடுதல் சாரல், மாத இறுதியில் மேலும் கூடுதல் சாரல். நான் சொல்வது அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவு ஆகஸ்ட் 15க்கு மேலே. முதல்ல கர்நாடக அணையை நிரப்போம், நீலகிரி அணையை நிரப்போம் ஆகஸ்ட் 15க்கு மேலே. அப்புறம் செப்டம்பரில் அங்கிருந்து உபரி நீர் தமிழ்நாட்டின் அணையை நிரப்போம். இதை நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். வானிலையிலிருந்து விவசாயம் செய்திருங்கள். அப்டேட்ஸ் இணைந்திருப்பது அவசியம். வடகிழக்கு பருவமழை சொல்லிட்டோம். செப்டம்பர் அக்டோபர் வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்குது. அக்டோபர் 18லேருந்து வடகிழக்கு பருவமழை தொடக்கமே வலுவாக இருக்கும்னு சொல்லிட்டோம். அக்டோபர் 18லிருந்து ஜனவரி 10 வரைக்கும் வலுத்த வடகிழக்கு பருவமழை இருக்குது. அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவு ஏற்கனவே சொல்லிட்டோம். தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டம். தமிழ்நாட்டில் ஏரி குளங்களை நிரப்பும் மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை. அதனால் மழைநீரை சேகரிக்க ஏரி குளங்களை தயார்படுத்துவோம், ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம், புதிய ஏரி குளங்களை அமைப்போம், கரைகளை பலப்படுத்துவோம். இவையெல்லாம் வடகிழக்கு பருவமழைக்கானவை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.